வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இப்போ இது ஆதி காலத்தினுடைய கோவில். இதை பற்றி இந்த வரலாறு இது பழைய காலத்தினுடைய மன்னர்கள் காலத்தில் இது ஆரம்பித்த கோவில். அதனுடைய பூசாரி தான். அவர்கிட்ட நம்மளுடைய விளக்கத்தை கேட்கலாம். அவர் எதை பற்றி சொல்கிறாருங்க பாருங்கள். இது நீங்கள் அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை காலமாக இந்த மாதிரி கோவில்களும் இத்தனை மாதிரி இது பெரிய ஒரு கோவில். அடிவாரத்திலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அடிக்கு மேலே உயரமான உள்ள இந்த கோவில் 1008 அடி உயரம். இந்த சாமி கிட்ட நம்ம கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடுக்குள்ள போகலாம். சாமி, இது எத்தனை காலமா எவ்வளவு நாளா நீங்க இருக்கிறீங்க? நான் 15 வருஷமா இருக்கிறேன். 15 வருஷமா? அதுக்கு முன்னே எங்கள் சித்தப்பா இருந்தாரு, அவர் காலாயிட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் உங்களை நியமனம் செய்து உங்களை இப்போ நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இது எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? 15 வருஷம். 15 வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இது அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க உங்களுடைய குடும்பத்தை வம்ச வழியாக தான் இதை நீங்க பூஜை செய்யறீங்க. எங்கள் சித்தப்பா பண்ணிச்சு, அவரு காலாயிட்டாரு, அவர் மகன் மாட்டுட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் உங்க சித்தப்பாவுக்கும் நீங்க செய்றீங்க. சரி, இது எந்த காலத்துல இந்த கோவில் ஆரம்பிச்சது? முதல்ல விசாகப்பட்டினம், வீரப்பட்டினம் பேரு. வீரப்பட்டினம்க்கு ஒரு அரசன் இங்க வணிகத்துறையா இருந்தது, மெட்ராஸ்ல இருந்த மாதிரி வணிகத்துறையா இருந்தது. இந்த இடத்துல ஒரு அரசன் போரிட்டது. இங்க இருக்கிற அரசன் அந்த அரசனை கொண்டு விட்டு ஜெயிச்சது. அதனால வீரப்பட்டினம் பேரு. அதுக்கு பின்னாடி முசிங்கிராப்பட்டினம் பேர் வந்துச்சு. இது முதலாம் ராஜேந்திர சோழ காலத்துல அவங்க நியமிச்சது. அவங்க நியமிச்சுட்டு ஒசூர்ல மைசூர்லேருந்து சேலம் அவருடைய அரசாட்சி விசால மன்னன் அவரு தலைமையில கட்டந்து. இது 11ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்சு 18 முடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ வருஷ காலமா இது நடந்துட்டு நடந்துக்குது. அதுக்கு முன்னவங்க யாரு என்னன்னு தெரியாது. அதுக்கு பின்னாடி தான் இது இங்க நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுட்டு போறாங்க. அது எப்படி பிரதிபலிக்குது, எந்த அளவுக்கு இது அது அவங்களுக்கு நல்லது நடக்குது, இது எதையெல்லாம் இது கோவில்ல வணங்கிட்டு போறாங்க மக்கள். அவங்க வணங்கிட்டு போறாங்க. சாமி வணங்கிட்டு போய் ஏதோ அவங்க பிரார்த்தனை வேண்டிக்கின்னு போனாங்க. ஒரு மாசம் 2 மாசத்துல அவங்க பிரார்த்தனை நிறைவேறிடுது. அவங்க கும்பிட்டு போறாங்க. இது நீங்க இப்ப இது கோவில் காலையில எவ்வளவு நேரத்துல இது திறக்கிறீங்க, நடை சாயங்காலத்துல எவ்வளவு நேரத்துல இதை சாத்துறீங்க? காலையில ஒரு 7-7 வர சாமி. சாயந்தரம் முக்கியமாக இருக்கிறதுனால புரட்டாசி மாதத்துல 9 மணி 10 மணி வரைக்கும் எப்பொழுதுமே பூஜை நடக்கும். இது மற்ற நேரத்துல வரதுல ஆளுங்க வரதில்லை. ஏன்னா இந்த உயரமா இருக்கிறதுனால வரது கிடையாது. பார்த்துட்டு போயிடுறாங்க. கீழே சரி பார்த்துட்டு போயிடுறாங்க. சரி, இங்க இப்போ புரட்டாசி முக்கியமாக பண்டிகை நேரத்தில் இங்கே பூஜை பண்ணுறோம். இங்கே வாரத்துக்கு 2 நாள் நம்ம வாரத்துக்கு. அப்போ இதில் நீங்கள் இந்த வருமானன்றதே இந்த தட்டில் போட முடியல, நீங்கள் தான் ஏதோ 10-5 போடுறது மட்டும்தான். சரி சரி. இப்போ இந்த கீழே இருக்கிறது இதுக்களுடைய சுத்து அளவு, இதனுடைய பரப்பு, இந்த கோவிலுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ இடம் இருக்கு அது இல்ல இதனுடைய சொத்து இப்ப இந்த கோவிலுக்கு மன்னர்கள் எழுதி வச்சிருப்பாங்க. பூர்வீகம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு 2 ஏக்கரா இருக்குது. அங்க கட்டு வீட்டுல எல்லாம் சேர்த்து செய்யறாங்க. இதுக்கு இப்ப எந்த மாசத்துல இது திருவிழா நடக்குது, விசேஷம் பண்றீங்க? இது மார்கழி பூரா மாலை அடிபக்தருக்கு மாலை போடுறாங்க சார். ஒரு மாசம் பூஜை முடிச்சுட்டு கடைசியில் மார்கழி கடைசி அன்னைக்கு அன்னதானம் போட்டு அந்த ராத்திரி நாடகம் விடுவாங்க. 12 மணிக்கெல்லாம் 12-1 மணிக்கு சாமியை கீழே அன்னதானம் பண்ணிட்டு அங்கே மணி 3 மணிக்கு பூஜை பண்ணிட்டு பானமாக பட்டாசு விட்டாக்க கருப்பூர் முடிச்சு அவங்க கும்பிடிக்கு கருப்பூர் கீழே சுற்றி கருப்பூர் தேவி ஆற்றி வரும். மார்கழி கடைசி அன்னைக்கு தை
பார்த்து மாட்டு பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் ராத்திரிக்கு கல்யாணம் சாமிக்கு. இது வந்து கரிநாள் வந்து முத மசாலா வந்து ஒரு வாரம் தள்ளி வச்சுக்குவாங்க. வெள்ளிக்கிழமை நிலப்பேற்று விடுவாங்க. சனிக்கிழமை தேர் கூட்டி சுற்றின்னு வரும். ஞாயிற்றுக்கிழமை கடற்படை தோப்பு திருநாள் கடற்படைச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ வான வேடிக்கைலாம் நடக்கும். அதுக்கு மேற்பட்டு திங்கக்கிழமை அவங்க பெரியவங்களாம் கணக்கு வாங்கி பார்த்து போயிடுவாங்க. திரும்ப அடுத்த வருஷம் தான் இதனுடைய விஷயம் நடக்கும். ஆனால் எந்த மாசம்னாலும் எந்த நாளுனாலும் இதை வந்து திறந்துட்டு தான் இருக்கும். காலையில வந்து திறந்துடுவீங்க, திரும்ப மாலையில வந்து 2 நாள் 3 நாள் இருந்துச்சு சாமி. இங்க வந்து உட்காந்து ஆளு வளர்த்து உட்காந்து அது இந்த விசேஷ நாள்ல வந்து ஜனங்கள் வந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நாட்கள்ல வந்துட்டு இல்லை. அதனால ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொன்னீங்க. இதனுடைய வரலாறை எப்படி நீங்கள் பகிர்ந்துக்கினீங்க, நீங்கள் சொன்னீங்க. இது உலகமெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி கோவில் ஒரு இந்த இடத்துல இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பானிப்பட்டியில இருந்து நேருக்கு 3 கிலோமீட்டர் தேவர் முக்குளம் இதுக்கு பேர். இங்க வந்து மெயின் ரோடுல இருந்து சப்பானிப்பட்டியில இருந்து உள்ள சென்ட்ரு. இது சப்பானிப்பட்டியில இருந்து நேருக்கு 3 கிலோமீட்டர். இதுக்கு பேரு தேவர் முக்குளம். அற்புதமான ஒரு விஷயத்தை ஐயா சொன்னாருங்க. சரிங்களா? இதனுடைய இது எல்லாம் வந்து அந்த காலத்தினுடைய தூணுகள். ஆமா, இது அப்ப ஆதி காலத்துல செய்தது. ஒசூல் வந்து ஒரு பொண்ணு படிச்சுட்டு வந்து படிச்சுட்டு அதுக்கு தான் சொன்னது. நமக்கு இது படிக்க தெரியாது. தெலுங்கு. இது தெலுங்குல எழுதியிருக்காங்க. இது ஒரு சாசனம். இதனுடைய சாசனத்தை இதில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து படிச்சு சொல்லியிருக்காங்க. இது கண்டுபிடிச்சு பாரு மக்களே, இது வந்து அந்த காலத்தினுடைய தூண்கள். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு இதை வந்து செஞ்சிருக்காங்க பாருங்க. சுத்தி அதோட அப்படி காட்டுங்க. கீழே இவ்வளவு பெரிய தூண்களை வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் இந்த உயரமான மலையில வந்து இங்கே வந்து கல்வெட்டு வெட்டி இந்த இடத்துல வந்து அந்த காலத்துல மன்னர்கள் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. நமக்காக நாம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்களுடைய விஷயத்தை வந்து இதை வந்து ஒரு போர் வந்து முடிச்சு ஒரு மன்னர் வந்து இங்க ஜெயிச்ச பிறகு வந்து இதனுடைய ஆலயத்தை வந்து கட்டியிருக்காங்க. பாருங்க, அற்புதமான ஒரு சில திருப்பதியில எப்படி இருக்கும். கரண்ட் போயிடுச்சுங்க, அதனால இது வந்து உள்ள இருக்கிற சில தெரியல. அதனால வந்து திருப்பதி கோவில்ல எந்த சிலை நின்றுட்டு வரல் கொடுக்க நிற்கிறாரோ வெங்கட்ராமன். இதுக்கு பேர் வெங்கட்ராமன். வாங்க இப்படி வாங்க. வெங்கட்ராமன் இதனுடைய சிலை. இது வந்து திருப்பதியில எப்படி இருக்குதோ அதே மாதிரி நின்னபடி இருந்து இந்த சிலை வந்து இருக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு. இது வந்து இப்ப செய்த சிலையோ அப்போதான் கிடையாது. மன்னர் காலத்தில் அவங்க செய்து வழிபாடு செய்த ஒரு சிலை பிரதிஷ்டம் பண்ணி இது உள்ள வந்து பாருங்க, பார்க்க முடியாது உள்ள போறதுக்கு. இது வெளிச்சம் தெரியாதுங்க. வெளிச்சம் இருந்தால் வந்து பார்க்கலாம். வெளிச்சம் இதுல இப்பதாங்க கரண்ட் போச்சு. கரண்ட் போனதுனால வந்து இந்த இதை வந்து பார்க்க முடியல. நீங்க வந்து கரண்ட் இருந்திருந்தால் இதை பார்த்துருக்கலாம். கரண்ட் இல்லாம போயிடுச்சு. பாருங்க, இதுதான் வந்து அவருடைய சிலை உருவம். பாருங்க, அப்படியே பாருங்க. இதுதான் ஆதி காலத்தினுடைய அவரு அந்த ராஜராஜ சோழன் மன்னர்கள் இது செய்தது. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு நாம நிற்கிறது கண்கூடிய பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கோவில்களை எல்லாம் வந்துட்டு அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நமக்காக நம்ம முன்னோர்கள் வந்து செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் பழைய கோவிலில் என்ன இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வாங்கய்யா. இதுக்கு வந்து ஐயா தான் எனக்கு ஒத்துழைச்சி கொடுத்து இந்த வீடியோவுக்கு இந்த ஐயா தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ விஷயத்தையும் சொன்னார். அவருக்கு மனமார்ந்த நன்றியே. நம்மளுடைய விஷயத்தை இதை நீங்கள் பார்க்குறவங்க எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது நடக்கட்டும். மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு.
மேலும் மேலும் இதை பார்க்குறவங்க வீடியோ பார்த்தவங்களுக்கு கூட நம்மளுடைய நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும். இதை நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு ஆலயத்தை வந்து கண்டிப்பாக பார்க்குறதும் பேசுகிறத வந்து கொடுத்து வச்சிருக்கணும் நாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.